முதல்வர் விஜயின் வரலாற்று சிறப்புமிக்க பதவியேற்பு. அவரோட முதல் அரசியல் வாக்குறுதிகள் என்னென்னு இப்போ ஷார்ட்டா தெளிவா பாப்போம். தமிழக அரசியல்ல இது ஒரு புதிய சகாப்தம். ஆமாங்க, முதல் முறையா 2 முக்கிய திராவிட கட்சிகளும் ஆட்சியை இழந்திருக்காங்க. தவேக தன்னோட முதல் தேர்தலையே 234க்கு 108 இடங்களை ஜெயிச்சு ஒரு மாபெரும் அரசியல் பூகம்பத்தையே ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு நேரு மைதானத்துல ஆளுநர் அர்லேகர் முதல்வர் விஜய்க்கு அதிகாரப்பூர்வமா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார். இது உண்மையான மதச்சார்பற்ற சமூக நீதிக்கான ஒரு புதிய சகாப்தம் அப்படின்னு முதல்வர் விஜய் ரொம்பவே பெருமிதமா அறிவிச்சாரு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நாளே அவர் கையெழுத்திட்ட அந்த முக்கியமான அரசு திட்டங்கள் என்னென்ன? 200 யூனிட் இலவச மின்சாரம், போதைப்பொருள் ஒழிப்பு, அப்புறம் பெண்கள் பாதுகாப்புக்கான சிறப்பு படை, இதெல்லாம் தான் முதல் அதிரடி திட்டங்கள். மக்களை கண்டிப்பா ஏமாற்ற மாட்டேன்னு சொன்ன அவர் இந்த திட்டங்களை முழுமையா செயல்படுத்த தனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும்னு கேட்டிருக்கார். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். முந்தைய அரசிடமிருந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் மாநில கடனை இவங்க சுமக்க வேண்டியிருக்கு. முந்தைய திமுக அரசுதான் இந்த மாபெரும் சுமைய தமிழகத்து மேல வச்சுட்டு போயிருக்காங்கன்னு விஜய் வெளிப்படையாவே குற்றம் சாட்டியிருக்கார். இந்த நிதி நிலைமை பத்தின உண்மைகளை வெளிப்படையா மக்கள் தெரிஞ்சுக்க சீக்கிரமே ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட போறதாவும் சொல்லியிருக்கார். அடுத்து ரொம்ப முக்கியமான கூட்டணி கணக்கு. பெரும்பான்மைக்கு தேவையான எம்எல்ஏக்களின் ஆதரவை தவேக எப்படி வாங்கினாங்க தெரியுமா? தனிப்பெரும்பான்மை இல்லாததால காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகா மாதிரியான கட்சிகளோட ஆதரவை வாங்கி இப்போ அவங்க பலமான கூட்டணியா மாறிட்டாங்க. இந்த ஆதரவோட விஜயின் முதல் அமைச்சரவையில மேலும் 9 தவேக தலைவர்கள் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா அமைச்சர்களா பதவியேற்றிருக்காங்க. இந்த அதிரடி கூட்டணியும் முதல் நாளின் லட்சிய திட்டங்களும் தமிழகத்தோட எதிர்காலத்தை எப்படி மாத்தப் போகுது பொறுத்திருந்து பாப்போம்.